தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தற்போது கருப்பு உடையுடன் வானதி சீனிவாசன் வந்திருக்கிறார். மேம் வணக்கம். இன்று எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, என்ன காரணம்? இரண்டு காரணங்களுக்காக இன்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒன்று, டாஸ்மாகிலே 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தார்மீக உரிமையை இழந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவது, நேற்று தன்னுடைய சமூக வலைதள கணக்கிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவநாகரி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ரூபாய் என்பதை மாற்றி தமிழிலே ரூபாய் என்று எழுதியிருக்கிறார். எங்கெல்லாம் தமிழ் மொழியிலே நாம் பேசுகிறோமோ எழுதுகிறோமோ அங்கெல்லாம் ரூபாய் என்றுதான் மக்கள் புழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள், நாம பயன்படுத்துறோம். ஆனால் புதிதாக திடீரென்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சர்வதேச அளவில் இருக்கின்ற ஒரு அடையாளத்தையும் நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தமிழர், ஒரு இளைஞர், அதுவும் முன்னாள் எம்எல்ஏவினுடைய ஒரு மகன் உருவாக்கிய தன்னுடைய கற்பனை திறனுக்கும் தன்னுடைய அந்த ஆளுமை திறனோடு அந்த சர்வதேச போட்டியில இந்த ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் அதை இழிவுபடுத்துகின்ற விதமாக தமிழ் மொழி என்கின்ற பெயரிலே மக்களை திசை திருப்பதற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல், லஞ்சம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கத்தின் மீதான மக்கள் கோபம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதை திசை திருப்புவதற்காக இம்மாதிரி நாடகத்தை அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது. இந்த இரண்டு காரணங்களுக்காக இன்னைக்கு வெளிநடப்பு. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமார் நியமனம் செய்யல அப்படின்றத எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வரப்போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவிற்கு ஆதரவா பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா? இதை எங்களோட கட்சியோட மற்ற உறுப்பினர்களோட கலந்து பேசி முடிவு பண்றோம்.